என் இரண்டாவது மகன் சாத்விக்குடைய மொட்டை ஃபங்க்ஷனை ஏற்கனவே 3 பகுதிகளாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஷார்ட்ஸ்ல நீங்க பார்க்க போறது சாத்விக்குடைய காது குத்து நிகழ்வு. எங்க வீட்டு வழக்கப்படி முதல் மொட்டை குலதெய்வ கோவிலான எல்லையம்மன் கோவில்ல, 2வது மொட்டை திருப்போரூர் முருகனுக்கு, 3வது மொட்டை திருப்பதி ஏழுமலையானுக்கு. மொட்டை அடிச்சு குழந்தைக்கு உடம்பு ஊத்தி தாய்மாமா மடியில உட்கார வச்சு காது குத்தினோம். என் தம்பிக்கு 2 பக்கமும் மானஸ்விய நிச்சுன்னு உட்காந்துக்கிட்டாங்க. ஆச்சாரி காதுல தடவறதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி கொடுத்தாரு. அதை தடவினா மரத்து போயிடும், வலி அவ்வளவா தெரியாதுன்னு சொன்னாரு. திருகாணி மாடல்ல வாங்கினதுனால அது சாத்விக்கு எந்த விதமான தொல்லையும் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. சாத்விக் காலையில சீக்கிரமே எழுந்துட்டதுனால அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. அதனாலேயே அவன் மொட்டை அடிக்கிறதுல இருந்து தொடர்ச்சியா அழுதுட்டே இருந்தான். காது குத்திட்டு நான் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கோவிலே கொஞ்ச நேரம் தூங்கினா. வீட்டு வாசல்ல சாத்விக்கு ஆலம் சுத்தி சூர தேங்காய் உடைச்சாங்க. பொங்க பானைகளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தீபாராதனை காட்டுவாங்க. கோவில்லையே பொங்க சாதம், சக்கரை பொங்கல், மூக்கடலை சுண்டல், பஞ்சாமிர்தம்லாம் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். மதியம் சாப்பாடு வடை பாயசத்தோட வெளியில ஹோட்டல்ல சொல்லிட்டோம். இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.